நண்பா, நண்பிகளே, நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ஹானஸ்ட்டாக என்கிட்ட நீங்கள் பதில் சொல்லணும். எத்தனை டைமு நீங்கள் பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிருக்கீங்க? முக்கியமாக நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டு, ஆஹா, பயங்கரமாக மோட்டிவேட் ஆகியிருக்கேன், வாழ்க்கையில் நான் நினச்சதெல்லாம் அடைய போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நிறையா விஷயங்களை உங்கள் மனசில் வச்சு நீங்கள் அதை உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் அந்த மோட்டிவேஷன் கொஞ்ச நாள்லேயே எல்லாமே பறந்து போயிடுற மாதிரி, ஆட போடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. எப்பவுமே மோட்டிவேஷன் ஃபீல்ஸ் குட், உண்மை தானே? ரொம்ப அருமையாக இருக்கும். மோட்டிவேஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் அந்த மோட்டிவேஷன் டெம்ப்ரவரிங்க. இன்னைக்கு எபிசோடில் நம்ம அதை தாண்டி, மோட்டிவேஷனையும் தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நீங்கள் கேட்க போகிறீங்க. சம்திங் தட் டசன்ட் கேர் அபவுட் மூட், எமோஷன் ஆர் எக்ஸ்கியூசஸ். அதெல்லாம் கேர் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம மோட்டிவேஷனை இழப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூட் ஸ்விங்காக இருக்கலாம், நம்ம எமோஷ்னலாக இருக்கலாம், இல்லை நம்ம நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த எபிசோட், டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். ஹவ் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின்ங்க. இந்த டிசிப்ளின் இருந்தால் மோட்டிவேஷன் போனாலும் போகாட்டியும் ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். இந்த வாரம் நம்மளுடைய ரைஸ் அகெயின் சீரீஸில் டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன், அதை பற்றி தான் பேச போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கை எல்லாருக்குமே கடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கும் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து இந்த எபிசோடை கேட்குறீங்க அப்படின்னாலும், இந்த உலகம் நமக்கு ஒரு பெரிய படிப்பினையையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் ஒரு விஷயம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் இது தெரியும், ஒரு நாள் இன்னொன்று தெரியும். மாறி மாறி நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழணும், சூப்பராக வாழ்ந்து பக்காவாக வாழ்க்கையை அருமையாக உருவாக்கணும் அப்படின்றதில் நம்ம ரொம்ப குறிக்கோளாக இருப்போம். உண்மை தானே? நீங்கள் எங்கேருந்து இந்த பாட்காஸ்ட்டை கேட்டாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 5 ரேட்டிங்ஸ் நம்மளை நிறையா மனிதர்கள்கிட்ட ரீச் அடைய செய்யும். திஸ் பாட்காஸ்ட் இஸ் கம்ப்ளீட்லி மை பர்சனல் ப்ராஜெக்ட். இதனால் $1 $1 எதுவுமே கிடையாது. ஐ எம் நாட் வில்லிங் டு கெயின் மணி ஃப்ரம் திஸ். திஸ் இஸ் மை பார்ட் ஆஃப் பர்பஸ்ஃபுல் லைஃப் இனிஷியேட்டிவ். இது மூலமாக கேட்குற நம்ம நண்பா, நண்பிகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே உருவாகுது. நானும் நிறையா லேர்ன் பண்ணுறேன், நிறையா ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு நம்பிக்கை என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம், பேசலாம், உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை திருப்பி மீட் பண்ணுறதில். ஆல்மோஸ்ட் இந்த மந்தோட 2nd எபிசோட். எவ்ரி வீக் போட்டுருந்தோம், 2 weeks ஒன்ஸ் போட்டுருந்தோம். இப்போ எவ்ரி மந்த். ஏன் இந்த ஸ்லோனஸ், ஏன் இந்த சரிவு அப்படின்ற மாதிரி சில நண்பா, நண்பிகள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கூட தோணியிருக்கலாம், ஏன் நமக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வரதில்லை அப்படின்ற மாதிரி. உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்.
முழுக்க முழுக்க இதை கேட்குறதுக்கே உங்களுக்கு டைம் வேணும். கரெக்டுங்களா? உங்கள் லைஃப்பில் ரன்னிங், ஓடுறது எதுனாலும். நான் எக்ஸ்கியூசஸ் சொல்லலை, சத்தியமாக நான் சொல்லலை. பட் ஆனால் என்னோடய சுச்சுவேஷன், என்னோடய நிலைமை பல போராட்டங்களை கடந்து இந்த நேரம் எனக்கு கிடைக்கணும். ரெக்கார்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் வேணும். அதை பண்ணலன்னா என்னடா கமிட்மெண்ட்டாக இருக்க அப்படின்னு கேட்கலாம். லைஃப் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்குது, இன்னொரு டைமில் இன்னொரு ப்ரையாரிட்டியை கொடுக்குது. அதில் எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியோ நம்ம அதை எடுக்கிறோம். அப்போ இது ப்ரையாரிட்டி இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுவும் என்னோடய ப்ரையாரிட்டி தான். எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இடையில ஓடி வந்து உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு ப்ரையாரிட்டி. நான் கொடுக்கக்கூடிய ஒரு எபிசோட், 2 எபிசோட், 3 எபிசோட், எத்தனை எபிசோடாக இருந்தாலும் உங்களை உந்தி தள்ளும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மை தானே? உண்மையாக இருந்தால் எனக்கு ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. ஸ்பாட்டிஃபைல கொடுக்கலாம்ல, RJman_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரைட், இப்போ எபிசோட்குள்ளே உள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் பேசியாச்சுல, ஏன்னா ரொம்ப நாள் பேசலைல்ல, அதனால தான். நம்ம டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன் இதை ஒரு கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் ஒரு மனிதர், நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம குண்டாக இருந்தால் ஒல்லியாகிறதும், ஒல்லியாக இருந்தால் குண்டாகிறதும், சப்பியாக இருந்தால் சேப்பாகிறதும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். உண்மை தானே? அதே மாதிரி இந்த கதையில் வரக்கூடிய மனிதருக்கும் ஒரு ஆசை. நம்மளுடைய உடம்பை மாற்றணும், ரொம்ப பொலிவாக இருக்கணும், ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் அவருக்குள்ளே வருது. நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறாரு. குண்டாந்த ஒல்லியானவங்க, ஒல்லியாந்த குண்டானவங்க யூடியூப்பில் போடுற எல்லா கதையும் நம்பி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நடக்கும் 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 நடக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகுறாரு. ஓகே, பார்த்து கற்றுக்கிட்டு ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறாரு. அவருக்குள்ளே சத்தியம் பண்ணிக்கிறாரு, நாளைக்கு கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாளை என்பது நாளை 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 என்று இன்றை இழக்காதே அப்படின்ற மாதிரி நாளை நாளை நாளைன்னு அவர் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ப்ரோக்ரஸ்டினேஷன். த ஒன் டே, ஒரு நாள் ஒரு சிம்பிள் ரூல் மேக் பண்ணுறாரு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் ஷோ அப் பண்ணுவேன். 1000 காரணங்கள் இருக்குது அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்குது. பட் எது நடந்தாலும் ஐ வில் ஷோ அப் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாரு. இட்ஸ் பரவாயில்ல, எவ்ரி டே இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் டே. எல்லா ஒர்க் அவுட்டும் என்னால் பண்ண முடியுமான்னு கூட தெரியலை. பட் போவோம், போய் ஷோ அப் பண்ணுவோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஆனால் உன் மனசுக்கு சந்தோஷம் இருக்குல்ல, நீ எடுத்த முயற்சியில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கீல்ல அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ரெயின் ஆர் சைன், ஹாப்பி ஆர் டயர்ட், எக்ஸைட்டட் ஆர் போர்ட். மழையோ இல்லை வெயிலோ, சந்தோஷமோ இல்லை சங்கடமோ, இல்லை ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோ இல்லை போர்டாக இருக்கோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 6 மாதம் கிடக்குது. அவருடைய உடம்பு மாறுது, அவருடைய நம்பிக்கை மாறுது, அவருடைய மைண்ட் செட் மாறுது. இது அவர் மோட்டிவேட் ஆனார் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் இனிஷியலாக பல வீடியோக்களை பார்த்து நான் மோட்டிவேட்டட் ஆனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனால் கிடையாது. அவர் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தார், பக்காவாக ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணார். சும்மா போவோன்னு சொல்லிட்டு போனார், அங்கே போய் சும்மா இல்லை, ஒர்க் அவுட் பண்ணார். ஆக்ஷன் பிளான், ஆக்ஷன் ஷோ அப் பண்ணிக்கிட்டே இருந்தார். தன்னைத்தானே மாற்றிக்க அமைச்சார். கடைசியில் ரிசல்ட் அவரால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த டிசிப்ளின் சொல்கிறது நம்ம ஒழுங்காக இருக்கிறது. ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் என்ன டிசிப்ளின்னா, டிசிப்ளின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. டிசிப்ளினாக இருக்கிறானே நம்மளுக்கு மனசில் என்ன தோணுன்னா, ஆஹா அப்பா அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்போ நம்ம கரெக்ட் இல்லையோ அப்படின்னு தான் தோணும். இது இட்ஸ் நாட் அ பனிஷ்மெண்ட். டிசிப்ளின் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டிசிப்ளினாக நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு மரியாதையும், நமக்கு நம்ம வளர்ச்சியை தூண்டக்கூடிய பல பாதையையும் நம்ம அமைச்சுக்கிறோம். வாட் இட் மீன்ஸ், நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன நினச்சிங்களோ அதை தொடர்ந்து பண்ணுறது.
கீப்பிங் ப்ராமிசஸ் டு யுவர் செல்ஃப். விடாமல் அந்த முயற்சிகளை பண்ணுறது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து உங்களுக்காக வரும்னு சொன்னேன், வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த ஸ்லோ டவுன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூஸிங் லாங் டேர்ம் க்ரோத் ஓவர் ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட். நீ படுத்துக்கலாமே, டிவி பார்த்துக்கலாமே, அதை பண்ணிக்கலாமே, இதை பண்ணிக்கலாமேன்னு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து தள்ளி போடுறது, எதையுமே மனசில் கொண்டு போகிறது கிடையாது. மோட்டிவேஷன் சொல்லும், ஐ வில் டூ இட் வென் ஐ ஃபீல் குட். டிசிப்ளின் சேஸ், ஐ வில் டூ இட் பிகாஸ் இட் மேட்டர்ஸ். பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அதான் டிசிப்ளின். ரொம்ப கவனமாக கேளுங்க, ரொம்ப 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 கவனமாக கேளுங்க. டிசிப்ளின் இஸ் அ மசில். நம்ம தசைகள் மாதிரி. த மோர் யூ யூஸ் இட், த ஸ்ட்ராங்கர் இட் கெட்ஸ். நிறைய டிசிப்ளினாக எல்லா விஷயத்துலையும் டிசிப்ளினாக இருக்கவங்கள கேட்டு பாருங்களேன். அவங்கள பார்த்தாலே பயங்கரமாக எல்லோரும் மதிப்பாங்க. கரெக்டான டைமுக்கு வந்துடுவான்டா, கரெக்டாக பேசுவான்டா, எப்போவுமே சூப்பராக ட்ரெஸ் போட்டிருப்பான்டா, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான்டா, தள்ளி போட மாட்டான், சோம்பேறியாக இருக்க மாட்டான், கரெக்டாக உடம்பு பார்த்துக்குவான். இத்தனை விஷயங்களும் இந்த டிசிப்ளின்குள்ளே தான் அடங்கும். அப்போது டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன் கம்ப்ளீட்டாக ட்ரூ தானே? ஸோ உங்களுக்கு இதை நான் தெளிவாக ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறப்ப ஷோ பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணும் போதும் ஷோ பண்ணுங்கள். உங்களை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க, எல்லோரும் இக்னோர் பண்ணுறாங்க, உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, எந்த வாய்ப்பும் கிடைக்காதப்போ கூட நீங்கள் ஷோ பண்ணுங்கள். பிகாஸ் அந்த நாட்கள், அந்த முயற்சி, அந்த ஒரு பயிற்சி, அதுதான் உங்களை வெற்றியடைய வைக்கும். அதுதான் கனவு காண்றவங்கிட்ட கனவை அடைபவர்களாக உங்களை மாற்றும். ஒரு நாள் இந்த மக்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, எப்படி அப்படி கன்சிஸ்டண்டாக இருக்க, எப்படி இதை நீ பண்ணுற? த கன்சிஸ்டன்ட் இஸ் த கீ. உண்மை தான் சொல்கிறேன், அந்த கன்சிஸ்டன்ட் தான் கீ. அண்ட் சிரிச்சுட்டே சொல்லுங்கள், எங்கே கேட்டாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. நான் மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுடுறேன். மோட்டிவேஷன் வேணும் தான், ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அது பற்ற வைக்கிற ஒரு பத்தி குச்சி மாதிரி. நான் கண்டினியூஸாக எரியணும்னா எண்ணெயோ மெழுகோ வேணும்ல, அதுதான் டிசிப்ளின். தொடர்ந்த ஒரு ஓட்டம், தொடர்ந்த ஒரு முயற்சி, விடாமல் அடிக்கிறது, அதுதாங்க வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலைல கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு பாருங்கள், அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிங்க. டெய்லி ஒரு 2 பேஜ் படிங்க, புதுசாக கற்றுக்கங்க. டெய்லி வாக் பண்ணுங்கள் 30 மினிட்ஸ். ஒரு நியூ திங்கை டெய்லி லேர்ன் பண்ணுங்கள். ஒரே ஒரு சத்தியத்தை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, ஒரே கனா கண்டே. அந்த கனா நிறைவேறும் வரை தொடர்ந்து ஓடுங்க. டோன்ட் எய்ம் ஃபார் பெர்ஃபெக்ஷன். பெர்ஃபெக்ஷன் நடக்கவே நடக்காது. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காந்துருப்பேன், இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணணும், இதுதான் பேசணும் அப்படின்னு எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டு ரீச் வாட் யூ லைக் டு டூ. எய்ம் ஃபார் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கன்சிஸ்டன்ஸாக உங்கள் வேலையை பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் ஸ்மால் டிசிப்ளின் டன் டெய்லி கிரியேட்ஸ் மேசிவ் ரிசல்ட்ஸ். எதை நினைக்கிறீங்களோ அதை அடைய நினைக்கணும்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி விடாமல் வெற்றி நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. நண்பிகளே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் தீ பற்ற வைக்கும், ஆனால் டிசிப்ளின் அதை தொடர்ந்து எரிய வைக்கும். உங்களுடைய எதிர்காலம் உங்களோட ஃபீலிங்ஸ் தேவை கிடையாது, இது உங்களுடைய கமிட்மெண்ட்டு தான் தேவை. எதை நோக்கி அடைய நினைக்கிறீங்களோ அதற்கான கமிட்மெண்ட்டு தேவை. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து காரணங்களை தேடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ டேக் கமிட்மெண்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. திஸ் இஸ் ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை.
அடுத்த எபிசோடில் சூப்பரான ரைஸ் அகெயினோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே மனோ. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு டிசிப்ளினோட இம்பார்ட்டன்ஸும் கமிட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸும் கன்சிஸ்டன்சியோட இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜெயிக்கலனா மெசேஜ் அனுப்புங்க, ஜெயிச்சா ஊருக்கே சொல்லுங்கள். Until then, be disciplined, be consistent, be unstoppable. Motivation is temporary, discipline is permanent. Show up even when you don't feel like it. Discipline is self-respect in action. Consistency beats motivation every time. Small discipline creates massive results. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செமையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது ஆர்ஜே மனோ. டேக் கேர் நண்பா நண்பி. See you. Bye bye. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க நம்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும். Alright, take care. நண்பா நண்பி. Bye bye. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.